இந்த ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவரு 2016க்கு முன்னாடி, அதாவது காஷ்மீர்ல 370 பிரிவ நீக்குனாங்கல்ல, அந்த காலகட்டத்துல உள்துறை இணைச் செயலாளரா இருந்திருக்காரு. அப்போ இந்த காஷ்மீரோட 370 பிரிவ நீக்குனதுல முக்கிய பங்காற்றியவர் இந்த ஞானேஷ்குமார் தான். பிளான் ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாமே தயாரிச்சு குடுத்தவரு இவர்தான். குறிப்பா சொல்லணும்னா, பாஜகவினுடைய அரசியல் செயல்பாடுகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு அதிகாரியா தான் எப்பவுமே ஞானேஷ்குமார் இருந்திருக்காரு. அடுத்ததா ராமர் கோயில் விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துக்கு இவர மாத்திர்றாங்க. அந்த அறங்காவல் துறையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயும் ஒருதலை பட்சமா செயல்பட்டுக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவா இருந்தவர் தான் இதே ஞானேஷ்குமார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்லப் போறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஞானேஷ்குமார் என்னவா இருக்காரு? உள்துறை அமைச்சகத்தோட இணை செயலாளரா இருக்காரு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த 2016வது வருஷம் நடந்த அந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது இந்திய மக்களால மறக்கவே முடியாத ஒரு மோசமான சம்பவம். அந்த நேரத்துல நம்ம மக்கள் வெயில்லயும், மழையிலயும், ஏடிஎம் வாசல்லயும், வங்கிகள்லயும் நின்னு 500, 1000 எப்படியாவது மாத்திர முடியாதா அப்படின்னு கல்யாணம் வச்சிருந்தவங்க, விசேஷம் நடத்தினவங்க இப்படின்னு எல்லாருமே ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளானாங்க. அந்த நேரத்துல அந்த பண மதிப்பிழப்பு அறிவிச்ச 5 நாள்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அகமதாபாத் கூட்டுறவு வங்கியில கிட்டத்தட்ட 765.59 கோடி பழைய நோட்டுகள் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. இத விசாரிக்கக்கூடிய பொறுப்புல யார் இருக்கா அப்படின்னா இதே ஞானேஷ்குமார் தான் இருந்திருக்காரு. உள்துறை இணை செயலாளரா இருந்தார்ல, அப்ப அவருக்கு கூடுதல் பொறுப்பா கருப்பு பணங்கள் எங்கெல்லாம் புழங்குதோ அதையெல்லாம் விசாரணை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் அவருக்கு இருக்கு. ஆனா அத பத்தி அவர் வாயே திறக்கல. அது மட்டும் கிடையாது, குஜராத்ல பல பாஜக தலைவர்கள் அந்த நேரத்துல கட்டுக்கட்டா பணத்தை கூட்டுறவு வங்கிகள்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அத குறித்தும் அவர் கொஞ்சம் கூட வாய் திறக்கவே இல்ல. வந்த புகார்கள்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. இவ்வளவு விசுவாசமா அவர் அமித்ஷாவுக்கு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை சும்மா விட்டுருவாரா அமித்ஷா? இந்த புகார்கள்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு கமிட்டி ஒண்ணு அமைப்பாங்கல்ல, அது யார் அந்த கமிட்டிக்கு தலைவரா இருப்பாங்க அப்படின்னா, கூட்டுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளரா இருக்கக்கூடியவருக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்ப அந்த பொறுப்பு யார் கையில போயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமா, இந்த பொறுப்பு அப்படியே தூக்கி கொண்டு போய் ஞானேஷ்குமார் கையில குடுத்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பணம் டெபாசிட் ஆனத பத்தி அவர் வாயே தொறக்காம இருந்தாருல்ல, அந்த விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த பொறுப்பு.